குலோப் ஜாமுக்கு பாகு ரெடி பண்ணுறதுக்காக இப்போ 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சு. இதோட பதம் என்னன்னா, நீங்கள் எடுத்து கரண்டிலேருந்து எடுத்து ஊற்றுறப்ப ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணுங்க. இப்படி நீளமாக ஒரு கோடு வரணும், அதுதாங்க கரெக்டான பதம். நீங்கள் ரொம்ப கம்பி பதத்துக்கு காய்ச்சக்கூடாது. இப்போ இது கூட நம்ம ஒரு 6லேருந்து 7 சொட்டு அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்குறோன்னா, பாகு வந்து கட்டியாகாமல் இருக்கிறதுக்காகவும், இன்னொன்று சுகரில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காகவும் தாங்க நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இப்போ நம்மளோட சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாவு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் பவுடர் தாங்க எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க, ஒரே அடியாக தண்ணி ஊற்ற வேணாம். ரொம்ப மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஊற்ற ஆரம்பித்தாலுமே அது வந்து மாவு இலக ஆரம்பிச்சிடும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லை 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைய வேணாம், இதுவே உங்களுக்கு இலகி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா பிசைச்சிக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கணும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தால் போதுங்க, ரொம்ப தண்ணியாக பிசைய வேணாம். இந்த அளவுக்கு தாங்க கரெக்டான பதம். நான் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கல, என் கையில் அது ஒட்டவும் இல்லை. இப்போ நல்லா நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் கரெக்டாக உருண்டை எந்த அளவு போட போகிறீங்களோ அந்த அளவு பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து நாம் ஒட்டிக்கலாம். நல்லா அழுத்தி உருட்டுங்க. அழுத்தி உருட்டிட்டு இப்படி கொஞ்சம் லூஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஷேப் மேலே வந்துடும். நம்மளோட பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க, குலோப் ஜாமுன்னு. இதை இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த குலோப் ஜாமுன் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப சிம்பிளில் வச்சு போகிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வந்து ஃப்ரை ஆகும். இல்லைனா ஒரு சைடு பிளாக்காகவும் இன்னொரு சைடு ஒயிட்டாகவும் இருக்கும். அடிக்கடி நீங்கள் கிண்ட வேணாம், சும்மா எண்ணெயை சுற்றி விட்டால் மட்டும் போதும். நல்லா கோல்டன் ஃப்ரை வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது ஒரு மணி நேரத்துக்கு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், மூடி வச்சுருவோம். குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அந்த சுகர் சிரப்பெல்லாம் குலோப் ஜாமுன் நல்லா உறிஞ்சிட்டுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே நீங்கள் பாகு வச்சிங்கன்னா அந்த பாகு வீணாக போயிடுங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான குலோப் ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கோம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.